ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். காலையில் அவசர நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஊறின பட்டாணியை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி ரொம்ப குழையவும் கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு, குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, நல்லா முத்தாக இருக்குது பாருங்கள். கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா ரொம்ப குழையக்கூடாது, மசியாமலும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு மசிஞ்சதுன்னா நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா திரும்பவும் இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து வேக வைப்போம். அதனால் இப்போவே ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்போ குழஞ்சிரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின புதினா, கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. அரிசியும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டாணி வேக வச்ச தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் பாசுமதி அரிசியும் அரை கப் அளவுக்கு பட்டாணியும் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அரை லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் டேஸ்ட் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 1 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், மிதமான தீயில் 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட குழையில் அடி பிடிக்கல, ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.